அரசியல் களம். நிகழ்வுகளுக்கு அப்பால் உள்ள உண்மைகள். உயிரோடை தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்றர்களே அரசியல் களம். தாயகத்திலிருந்து தாய உடவியலாளர் இராமதர் இணைக்கின்றார். வணக்கம் இராமதர். வணக்கம் தனா, அன்பர்களுக்கும் நேர வணக்கம். இராமதர், நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியில் நீதி அமைச்சர் செம்மணிக்கு பயணத்தை மேற்கொண்டிருந்தார். அந்த பயணம் தொடர்பாக நாங்கள் ஏற்கனவே நேற்று உரையாடும் பொழுது பேசியிருந்தோம். அந்த பயணம் தொடர்பாக இன்று அவர் செம்மணிக்கு வந்திருந்த பொழுது போராட்டம் வெடித்து அங்கே பெரும் இழுபறிகள் நடைபெற்றது போல் இருக்கின்றது. அங்கே நடந்த இந்த போராட்டம் தொடர்பாக என்ன நடந்தது என்றதை கூறுவீர்களா? மேல் வடக்கு கிழக்கு விழுந்து காணாமலாக்கப்பட்டவருடைய அந்த உறவுகளுடைய சங்கத்தினுடைய ஏற்பாட்டிலே இன்றைய தினம் 2 மணி அளவிலே 3 மணி அளவிலே நண்பர்கள் பிற்பகல் 3 மணி அளவிலே நீதியமைச்சர் தலைமையிலான குழுவினர் செம்மணிக்கு வருகை தருவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. அதையடுத்து அவருடைய வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து 2 மணி அளவிலே பிற்பகல் 2 மணி அளவிலே இந்த விழுந்து காணாமலாக்கப்பட்டவருடைய உறவுகள், அரசியல் தரப்பினர், சிவில் சமூகத்தினர், பாதிக்கப்பட்ட தரப்பினர் என அனைவரும் இணைந்து அந்த ஒரு எதிர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்திருந்தார்கள். ஆகவே நீதியே இல்லாத நாட்டிலே நீதி அமைச்சர் எதற்கு என்ற ஒரு கோஷத்தை முன்வைத்திருந்தார்கள். அது மாத்திரமல்லாமல் உள்ளக பொறிமுறையில் நமக்கு நம்பிக்கை இல்லை, செம்மணி புதைகுழி விவகாரத்திலே சர்வதேச மேற்பார்வை அவசியம், சர்வதேச விசாரணை மூலம்தான் நீதியை நிலைநாட்ட முடியும் என்கின்ற பிரதான கோஷங்களை முன்வைத்து அவர்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருந்தார்கள். முதன்மைப்படுத்தக்கூடிய விடயம் என்று சொன்னால், நீதியே இல்லாத நாட்டிலே நீதி அமைச்சர் இதற்கு இந்த வருகை என்பது ஒட்டுமொத்தமாக தமிழர்களை ஏமாற்றுகின்ற செயற்பாடு. ஆகவே நாங்கள் எதிர்பார்ப்பது நீதி, அந்த நீதி கூட உள்ளக பொறிமுறைக்குள்ளாக கிடைக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. ஆகவே முதலிலே சர்வதேச மேற்பார்வையிலே செம்மணி அகழ்வு நடைபெற வேண்டும். அதற்கு பின்னர் சர்வதேச விசாரணை மூலம்தான் இதற்கான நீதியை அடைய முடியும் என்கின்ற முழக்கங்கள் அங்கு எழுப்பப்பட்டது. இந்த போராட்டத்துக்கு போலீசார் தடை விதித்திருந்தார்கள். ஆரம்பத்திலேயே போலீசார் வந்து அதை தடுத்த போது ஒரு மிகப்பெரிய ஒரு அமைதியின்மை ஏற்பட்டிருந்தது. அங்கே அவர்கள் நீதிமன்ற தடை உத்தரவை பெற்றிருந்தார்கள். குறிப்பாக வரைந்து காணாமலாக்கப்பட்ட ஒரு அமைப்பினுடைய அமைப்பாளர்களாக இருக்கக்கூடியவர்களுடைய பெயர்கள் குறிப்பிட்டும், அதே போன்று பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மற்றும் செல்வராஜா கஜேந்திரன் மற்றும் வேலன் சுவாமிகள் உள்ளிட்ட 6 நபர்கள் மீது பெயர் குறிப்பிட்டு தடை உத்தரவு பெறப்பட்டிருந்தது. அது மாத்திரமில்லாமல் 7வதாக இவர்கள் உள்ளிட்ட ஏனைய அமைப்புகள் என்று சொல்லி 19வாக அந்த நீதிமன்ற தடை உத்தரவு பெறப்பட்டிருந்தது. ஆகவே ஆரம்பத்திலே இவர்கள் போராட்டத்துக்கு விழுந்து காணாமலாக்கப்பட்டவருடைய உறவுகள் வருகை தருகின்ற போது அவர்களுக்கு இந்த தடை உத்தரவாக காட்டப்பட்ட போதும் அந்த தடையை மீறி அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அதற்கு பின்னர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தரப்பு இன்று மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடைபெற்ற காரணத்தினால் அவர்கள் ஒரு தாமதமாக அந்த போராட்டத்திலே வந்து பங்கெடுத்திருந்த நிலைமை அவதானிக்கூடியதாக இருந்தது. அவ்வாறு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் வருகின்ற போதும் போலீசார் அந்த நீதிமன்ற தடை உத்தரவை அங்கே ஒன்று காட்டினார்கள். அவர்கள் அதை படித்து பார்த்து விட்டு அதை பொருட்படுத்தாத அந்த போராட்டத்திலே அவர்கள் தொடர்ந்து ஈடுபட்டார்கள். வேலு சுவாமிகளும் அந்த போராட்டத்திலே பங்கேற்றிருந்ததை அவதானிக்கூடியதாக இருந்தது. ஆகவே போலீசார் நீதிமன்ற தடை ஊடாக இந்த போராட்டத்தை தடுத்து நிறுத்துவதற்கு முயற்சித்தார்கள். இருந்த போதும் அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் தங்களுக்கான நீதி வேண்டி நீதி அமைச்சருடைய வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த நீதிமன்ற தடையை மீறி அவர்கள் அந்த போராட்டத்தை முன்னெடுத்திருந்தார்கள். தொடர்ந்து மக்கள் அந்த பாதிக்கப்பட்ட தரப்பினர் ஒரு தீவிரமாக கோஷங்களை முன்வைத்து அங்கு போராடிய போதும் சாலை மறியலிலே ஈடுபட முடியாது, அதை அனுமதிக்க முடியாது, இல்லாட்டி கைது செய்வோம் என்பதாக போலீசார் அங்கே ஒரு அச்சுறுத்தலில் ஈடுபட்டிருந்தார்கள். போராட்டக்காரர்கள் அந்த வீதியினுடைய வெள்ளை கோட்டுக்கு உள்ளாக நின்று அந்த போராட்டத்தை நடத்தி இருந்தார்கள். அது ஒரு பிரதான வீதியாக இருக்கின்ற வகையிலே போக்குவரத்து இடம்பெற்று கொண்டிருந்த போது அந்த வீதி அருகாமையிலே நின்று செம்மணி அந்த சிந்துபாத்தி இந்து மயானத்திலிருந்து அந்த வீதி நடுகிலுமே அங்கே அந்த உறவுகள், அரசியல் தரப்பினர், சிவில் சமூகத்தினர் என பெருமண்ணி அந்த போராட்டத்திலே இன்றைய தினம் அந்த கவனிப்பு போராட்டத்தை முன்னெடுத்திருந்தார். இது என்ன நியாயம்? கொழும்பில் 3-4 நாள் போராட்டங்கள் நடத்தலாம் என்று சொன்னால், இங்கே தமிழ் மக்களுக்கு இது தான் ஆரம்பத்தில் அனுரகுமார் திசாநாயக்கா பதவிக்கு வரும்பொழுது மக்களுடைய வாக்கை பெறுவதற்காக இவ்வளவு வாக்குறுதிகளை வழங்கினார். ஆனால் இப்பொழுது உண்மையான நிலைமைகளை வெளிப்படுத்துகின்றது இந்த நீங்கள் கூறிய இந்த விடயத்தினூடாக அறியக்கூடிய மக்கள் தங்களுடைய ஜனநாயக
உரிமையை பயன்படுத்தி எதிர்ப்பை தெரிவிக்க முடியாதென்றால் எப்படி இந்த நாட்டில் இவர்களிடமிருந்து நீதியை பெற முடியும் என்று அவர்கள் யாராவது கூறினார்களா? போலீசார் அவர்களுடைய அடாவடித்தனத்தை இங்கே மீண்டும் காட்டுகிறார்கள் என்றால் இது எவ்வாறான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்? உண்மையில போலீசார் தாங்களாக செய்கின்ற விடயமாக நாங்கள் கருதிவிட முடியாது. உண்மையை நீங்கள் குறிப்பிட்டதை போன்று சுரேஷ் சாலை அவர்கள் அங்கே கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருந்த நிலையிலே அவர் உயிருக்கு ஆபத்து என்று கூறிக்கொண்டு சிங்கள இனவாதிகள் கோட்டை ரயில் நிலையத்துக்கு முன்பாக ஒரு சத்தியாகிரக போராட்டத்தை முன்னெடுத்தார்கள். ஏன் அவர்களை அங்கே அப்புறப்படுத்த முடியவில்லை? ஏன் அந்த கோட்டை இப்போ தொடருந்து நிலையம் இவ்வளவு பரபரப்பான இடம், இவ்வளவு ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து செல்கின்ற இடம், அந்த இடத்திலே தேவையற்ற ஒரு அமைதியின்மை ஏற்படுத்துகின்ற வகையிலாக ஒன்று கூடுவதை ஏன் இவர்கள் அனுமதித்தார்கள்? ஏன் அதை வேடிக்கை பார்த்தார்கள்? ஏன் இதே போலீசார் தானே இலங்கை முழுவதும் இருக்கின்றார்கள்? ஏன் அந்த போலீசார் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவதற்கு அந்த நீதிமன்றத்தை நாடி தடை உத்தரவை பெறவில்லை? ஏன் அவர்களை தடுத்து நிறுத்த முற்படவில்லை? அவை சிங்களவர்களுக்கு ஒரு நீதி, தமிழர்களுக்கு ஒரு நீதி என்ற வகையில் தான் இந்த அரசாங்கம் செயல்பட்டு வருகின்றது. ஏனால் அவர்கள் தமிழர்களை தொடர்ச்சியாக இவ்வாறு தமிழர்கள் உண்மையிலே எந்த விதமான ஒரு எதிர்ப்பு போராட்டத்திலும் ஈடுபடவில்லை. அவர்கள் தங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். உண்மையிலே செம்மணி புதைகுழி இன்று நான் நினைக்கிறேன் 80 நாட்களை கடந்து அகழ்வு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இலங்கையினுடைய பாரிய மனித புதைகுழியாக அது உருவெடுத்திருக்கின்றது. தினம் தினம் அந்த தோண்ட தோண்ட புதைகுழிகள் எண்பு தொகுதிகளாக வெளிவந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே வலிந்து காணாமலாக்கப்பட்டோருடைய உறவுகளோட காணாமலாக்கப்பட்டவருடைய உறவுகள் பதைப்போடு இருக்கின்றார்கள். இன்று அவர்களுக்கான ஒரு நீதி நிலைநாட்டப்படாமல் இருக்கின்றது. அந்த காணாமலாக்கப்பட்டவர்களுடைய தானா இந்த எண்பு கூடுகள் என்று அடையாளம் காணக்கூடிய எந்த நடவடிக்கைகளையும் அரசாங்கம் முன்னெடுக்கவில்லை. ஆகவே ஒரு பாதிக்கப்பட்ட தரப்பாக தங்களுடைய ஆதங்கங்களை அவர்கள் வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். இன்று வரை மூன்றாம் கட்டத்தினுடைய 2ஆம் கட்ட அகழ்வு பணி நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் கூட இதுவரை அகலப்பட்டதுக்கான எந்த ஒரு நடவடிக்கைகளுமே அவர்கள் மேற்கொள்ளவில்லை, ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள். ஆகவே பாதிக்கப்பட்ட மக்கள் மத்தியிலே இந்த அரசாங்கம் வேறு வழி இல்லாமல் அவர்கள் ஒரு அகழ் நடவடிக்கையை மேற்கொண்டாலும் அது அடுத்த கட்டத்துக்கு நகர விடாமல் இந்த அரசாங்கம் தடுத்து வருகின்றது என்கின்ற ஒரு ஆதங்கம் மக்கள் மத்தியிலே இருக்கின்றது. ஆகவே நீதியே இல்லாத ஒரு நாட்டிலே நீதி அமைச்சர் இதற்கு. ஆகவே இங்கே இந்த இந்த விவகாரத்துல இதுவரை அந்த அரசாங்கம் நேர்மையாக நடக்கவில்லை. இப்போது எல்லோரும் ஏமாற்றுவதற்காக இந்த பயணத்தை மேற்கொள்கிறார்கள். அவர்கள் ஜனநாயக ரீதியாக அந்த உரிமை இருக்கின்றது. அவர்கள் எந்த விதத்திலுமே யாருக்குமே இடையூறாக இருக்கவில்லை. ஒரு நீதியமைச்சர் ஒரு ஸ்ரீலங்காவினுடைய நீதியமைச்சர் இங்கே வருகை தருகின்ற போது அவருடைய கவனத்தை ஈர்க்கின்ற வகையிலே பாதிக்கப்பட்ட தரப்பு மக்கள், என்றால் அவர் அழைத்து வந்தது காணாமலாக்கப்பட்டவருடைய அந்த அலுவலகத்தை, OMB என்று சொல்லக்கூடிய அந்த காணாமலாக்கப்பட்ட ஒரு அலுவலகத்தினுடைய பிரதிநிதிகள் அங்கே வருகின்றனர். ஆக அந்த காணாமலாக்கப்பட்டவருடைய மக்கள், அந்த உறவுகள் அந்த OMB என்று சொல்லப்படுகின்ற அலுவலகத்தை ஆரம்பத்திலிருந்தே முற்றாக நிராகரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அரசாங்கங்கள் மாறினாலும் அந்த அலுவலகம் என்பது அரசாங்கத்தினுடைய நிகழ்ச்சி நிரலுக்கு அமைவாக அந்த காணாமலாக்கப்பட்டவருடைய விவகாரத்தை நீர்த்து போக செய்கின்ற செயல்பாட்டில் தான் அது ஈடுபட்டு வருகின்றது. ஆகவே அந்த மக்களுக்கு அது ஒரு கொதிப்பை ஏற்படுத்தும். அவர்கள் நிராகரிக்கப்பட்ட ஒரு தரப்பையும் அழைத்து கொண்டு வந்து அவர்கள் இங்கே இந்த விடயத்தை அவர்கள் கையாளுகின்ற போது அவர்கள் தங்களுடைய எதிர்ப்பை காட்டுவது என்பது உண்மையிலே அவர்கள் அந்த ஒரு எதிர்ப்பு போராட்டம் ஒரு வன்முறை வடிவத்திலோ இல்லை வேறு ஒரு வடிவத்திலோ அது பரிணமிக்கின்ற போது அதை தடுத்து நிறுத்துவதுதான் போலீசாருடைய கடப்பாடு. இல்லை அதையும் தாண்டி அவர்கள் அவ்வாறு நடவடிக்கை எடுக்கின்ற போது நீங்கள் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கலாம். அதை விட்டு போராடவே கூடாது என்று நீதிமன்ற தடை உத்தரவை பெற்று வருவது என்பது இந்த அன்றோமர் திசாநாயக்க அரசாங்கமும் ஒரு சட்டம், நீதிமன்ற தடை உத்தரவு, போலீசாரை வைத்துக் கொண்டு தமிழர்களுடைய ஜனநாயக உரிமைகளையும் நசுக்குகின்ற செயல்பாட்டிலே இந்த அனுர அரசாங்கமும் எந்தவித தடையும் வந்து செயல்பட்டு வருகின்றது என்பதைத்தான் எங்களுக்கு இந்த சம்பவங்கள் எடுத்து காட்டுகின்றது. நீங்கள் என்ன இப்படி கூறுவீர்கள்? அங்கே செம்மணி புதைகுழிக்கு சென்ற பொழுது அவர் கூறியிருக்கிற தங்களுடைய அரசாங்கம் தேவையான நிதியை ஒதுக்கி இருக்கின்றது என்று கூறினார்கள். அது மட்டுமில்லாத இந்த அரசாங்கம் நீதியை பெற்றுத்தரும் என்று கூறியிருக்கிறார்கள். இதற்கு மேல் உங்களுக்கு என்ன வேணும் என்று கேட்கலாம் தானே? அமைச்சர் அங்கே பார்வையிட்ட பொழுது என்ன கூறினார்? வேற அமைச்சர் வந்து பார்வையிடுவது என்பது உண்மையில இது ஒரு திசை திருப்புகின்ற நடவடிக்கை. என்றால் அவர்களினால் இதற்கு மேல் இந்த அழுத்தங்களை தாங்க முடியாத ஒரு நிலைமை இருக்கின்றது. ஏற்கனவே நாங்கள் கடந்த நாட்களில் தொடர்ச்சியாக கூறி வருவதை போல் இந்த 3ஆம் கட்ட அகழ்வு நடவடிக்கை என்பது தோண்ட தோண்ட சிறுவர்களும் குழந்தைகளுடைய எண்பு தொகுதிகள் வந்து கொண்டிருப்பது என்பது ஒரு மனித உரிமை சார்ந்தவர்களிடையே ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. ஆகவே அதன் உண்மைகள் விரைவாக கண்டறியப்பட வேண்டும் என்கின்ற அழுத்தங்கள் பிரயோகிக்கப்படுகின்ற நேரத்தில் தான் நான் நினைக்கின்றேன் இது தொடர்பான சர்வதேச கரிசனைகள் கூட அரசாங்கத்திடம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கலாம் என்று நான் நம்புகின்றேன். அதனுடைய ஒரு வெளிப்பாடாக என்னால் இதுவரை காலமும் இன்று கிட்டத்தட்ட 3 கட்ட அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இதுவரை காலம் வராத ஸ்ரீலங்காவினுடைய நீதியமைச்சர் இப்போது வருகின்றார்கள் என்று சொன்னால்
அந்த அழுத்தங்களை திசை திருப்புவதற்காக அவர்கள் இப்படியான ஒரு நடவடிக்கையில இறங்கி இருக்கலாம் என்றுதான் கருதக்கூடியதாக இருக்கின்றது. அவர்கள் கூறுகின்ற விடயத்தையெல்லாம் நாங்கள் கருத்தில் எடுக்க முடியாது. அவர் கூறியிருக்கின்ற தேவையான நிதிகளை ஒதுக்கி இருக்கின்றோம், கடந்த அரசாங்கங்களைப் போல நாங்கள் இல்லை, நாங்கள் எல்லா விடயங்களையும் இன மதம் வேதம் இல்லாமல், வடக்கு என்ற வேதம் இல்லாமல் நாங்கள் சகல விடயங்களையும் நேர்மையாக செய்வோம், இந்த செம்மணி விவகாரம் சரியான முறையிலே முன்னெடுக்கப்படும், அதுக்கான ஒத்துழைப்புகளை நாங்கள் வழங்குவோம் என்ற விடயங்களை எல்லாம் அவர் கூறியிருக்கின்றார். அதிலே அவர் கூறிய விடயம், இந்த செம்மணி அகழ்வு நடவடிக்கையிலே எந்தவித அரசாங்கம் எந்தவித தடைகளையும் ஏற்படுத்தாது, அது சரியான முறையில முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அகழ்வு நடவடிக்கைக்கு பின்னர் மேற்கொள்ளப்பட வேண்டிய விடயங்களுக்கும் தாங்கள் தேவையான நிதிகளை ஒதுக்கி அதை முன்னெடுப்பதிலே இந்த அரசாங்கம் ஒத்துழைப்பு வழங்கும் என்ற ஒரு விடயத்தை கூறியிருக்கின்றார். எங்களுடைய கேள்வி என்னவென்று சொன்னால், இதுவரை இப்போது இன்றைய தினம் நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார செம்மணிக்கு வருகை தந்த போதும் மேலதிகமாக 7 எண்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டு 3 எண்பு தொகுதிகள் மீட்கப்பட்டிருக்கின்றது. இதனூடாக கிட்டத்தட்ட 400 நெருங்கி இருக்கின்றது. நாங்கள் இப்போதுதான் 300 தொற்றிருக்கின்ற விவகாரத்தை பார்த்திருந்தோம். அதற்குள்ளாக சில நாட்களுக்குள்ளாகவே மேலும் 100 எண்பு தொகுதிகள் அங்கே அடையாளம் காணப்பட்டு மீட்கப்படுகின்ற நிலைமை உருவாகி இருக்கின்றது. நினைக்கிறேன் 390க்கும் மேற்பட்ட எண்பு தொகுதிகள் இப்போது அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன. இதன் மூலமாக 400 எண்பு தொகுதிகள் என்கின்ற ஒரு உச்ச நிலையை அது அடைந்திருக்கின்றது. ஆகவே அவருடைய வருகை என்பது ஒரு சம்பிரதாயபூர்வமான நடவடிக்கையாக இருக்குமே தவிர, நாங்கள் தமிழ் மக்கள் கேட்பது என்பது, நீங்கள் இங்கே வர வேண்டிய அவசியம் இல்லை, எங்களை சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை, எங்களுக்கு வாக்குறுதிகளை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுக்கு தேவை செயல். ஏற்கனவே போர் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டு 17 ஆண்டுகள் ஆகிவிட்டது. 17 ஆண்டுகள் என்பது வெறும் சாதாரண ஒரு எண்ணிக்கை அல்ல. ஒரு வருடத்திலே 365 நாட்கள், 365 நாட்கள் படி 17 ஆண்டுகள், ஒரு நீண்ட ஒரு தலைமுறை இடைவெளியை கடந்து ஒரு மிகப்பெரிய ஒரு காலத்தை நாங்கள் எந்த விதமான ஒரு வறுமைக்குள்ளாக நாங்கள் கடந்திருக்கின்றோம். ஆகவே நாங்கள் தமிழ் மக்கள் எதிர்பார்ப்பது என்பது இந்த வாக்குறுதிகளையோ, இல்லை விசாரணை குழுக்களையோ, இல்லை ஆணைக்குழுக்களையோ, இல்லை இவர்களுடைய வாக்குறுதிகளையோ தமிழ் மக்கள் எதிர்பார்க்கவில்லை. தமிழ் மக்கள் எதிர்பார்ப்பது என்பது ஏற்கனவே காலம் கடந்து விட்டது. எப்போதோ கிடைக்க வேண்டிய நீதி தடுக்கப்பட்டு, தாமதப்படுத்தப்பட்டு, தமிழ் மக்களுக்கு திட்டமிட்டு மறக்கப்படுகின்ற ஒரு நிலைமை உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆகவே தமிழ் மக்கள் எதிர்பார்ப்பது நீதியை மட்டும்தான். உங்களுடைய நிதியையோ, இல்லை உங்களுடைய வாக்குறுதிகளையோ, இல்லை உங்களுடைய இவ்வாறான இந்த சோக்காட்டு பயணங்களையோ தமிழ் மக்கள் எதிர்பார்க்கவில்லை. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், வடக்கு மாகாணத்துக்கு அன்றோமரது ஜனநாயக அவர்கள் வந்து செல்கின்ற போது செம்மணிக்கு பயணம் மேற்கொள்வார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நேரத்திலே அதே செம்மணி வீதி ஊடாக அன்றோமரது ஜனநாயக அவர்கள் ஒரு கல் நெஞ்சுக்காரராக அதை கடந்து சென்று இன்று வரை அதோட எந்த விதமான ஒரு நடவடிக்கைகளுமே அனுரோமரது ஜனநாயகா கூட அதுக்கு செவிசாய்க்காத ஒரு நிலைமை இருக்கின்றது. இப்போது நீதி அமைச்சர் வந்திருக்கின்றார் என்றால் அழுத்தங்கள் அவ்வளவு தூரம் பிரிவைக்கப்படுகின்றது. இதன் மூலமாக நாங்கள் வந்து பார்த்திருக்கின்றோம் என்ற வகையில் தான். அதை விட இன்னொரு விடயம் அவர் கூறுகின்றார், நாங்கள் அடுத்த கட்டம் அகழ்வு நடவடிக்கை முடிந்ததற்கு பிற்பாடு அடுத்த கட்டத்துக்கு நிதி ஒதுக்குவோம். இதுவரை 400 கிட்டத்தட்ட 400 எண்பு தொகுதியில் அடையாளம் காணப்பட்டு மீட்கப்பட்டிருக்கிற நிலையிலே அது தொடர்பான ஆய்வு நடவடிக்கை ஏற்கனவே நீங்கள் உறுதி மொழி வழங்கி இருக்கிறீர்கள். நீதிமன்றம் கூட அதுக்கான எண்பு தொகுதிகளை ஆய்வு செய்வதற்குரிய அனுமதியை நீதிமன்றம் வழங்கி இருக்கின்றது. அப்படி இருந்தும் ஏன் அதற்கு இந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை? ஆகவே இலங்கையிலே அதற்கான எந்த விதமான வசதி வாய்ப்புகளும் இல்லை. எண்பு தொகுதிகளை ஆய்வு செய்யக்கூடிய வசதிகள் இலங்கையிலே இல்லை. ஆகவே பன்னாட்டிலே பொருத்தமான நீதிமன்றத்து அனுமதியோடு பன்னாட்டிலே பொருத்தமான ஆய்வு ஊடகங்களுக்கு அனுப்பி அதை ஆய்வு செய்வதற்கு இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கவில்லை. ஆகவே நீங்கள் அகழ்வு நீங்களாக செய்யவில்லை, தானாக வெளிப்பட்டது. அதுக்கு ஏற்கனவே பல தடைகள் ஏற்கனவே கடந்த காலங்களில் கூறியிருக்கணும். அவ்வாறு இந்த அரசாங்கம் தடைகளை ஏற்படுத்தியது, திட்டமிட்ட திசையிருப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது. ஆகவே இவர்கள் தாங்கள் ஒரு பெயருக்கு தாங்கள் நேர்மையாக இருக்கின்றோம் என்று காட்டிக்கொண்டாலும் உண்மையாக அன்றோமரது ஜனநாயக அரசாங்கம் செம்மணியை பார்த்து அஞ்சுகின்றது. ஏனென்றால் செம்மணியிலே என்று நீதியமைச்சர் கூறுகின்றார், அது இராணுவமாக இருந்தால் கூட குற்றம் நிரூபிக்கப்பட்டால் ஆதாரத்துடன் அந்த விடயங்கள் நிரூபணமாக இருந்தால் எந்தவித தயவு தாட்சணியமும் இல்லாமல் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறுகின்றார். ஆனால் இதை கூறுகின்றவர்கள் அதை நிரூபிப்பதற்கு யார் செய்ய வேண்டும்? தானாக செய்ய முடியுமா? இல்லை தமிழ் தரப்பு செய்ய முடியுமா? அது அரசாங்கம் தானே செய்ய வேண்டும். அதுக்குரிய வழிவகைகள் ஏற்கனவே நீதிமன்றம் சர்வதேச ஆய்வுகள் மூலமாக ஆய்வுக்கூடத்தினூடாக அது உறுதி செய்யப்பட வேண்டும் என்று கூறியிருக்கின்றது. ஆக அதற்கான இந்த நடவடிக்கையும் எடுக்காமல் நிரூபிக்கப்பட்டால் நாங்கள் தண்டனை வழங்க தயாராக இருக்கின்றோம் என்பது, இதே தகவலை நீங்கள் கொழும்பிலே போய் சொல்ல முடியுமா? பார்லமெண்டத்தில் சொல்ல முடியுமா உங்களால்? ஸ்ரீலங்கா இராணுவத்தினர் செம்மணி விவகாரத்தில் இல்லை, அவர்கள் ஏதாவது அங்கே நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? இராணுவத்தை பாதுகாப்போம் என்று. இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி அவர்கள் கடந்த மே மாதம் 19ஆம் தேதி தேசிய போர் வீரர்கள் நினைவிடத்திலே வைத்துக் கொண்டு இராணுவத்தை பாதுகாப்போம், இராணுவத்தினர் மீது எந்த விதமான ஒரு
இதையும் நாங்கள் பிரயோகிக்க மாட்டோம், நெருக்கடிகளை ஏற்படுத்த மாட்டோம் என்று வாக்குறுதி வழங்குகின்றார். அவர் இன்று செம்மணியிலே வந்து சொல்கின்ற கர்சன நாணயக்கார அவர்கள் பாராளுமன்றத்தில் வைத்தோ இல்லை தென்னிலங்கையிலே வைத்தோ நீங்கள் சிங்கள மக்களுக்கு இப்படி இந்த கருத்தை கூற முடியுமா? அவை தமிழர்களை ஏமாற்றுவதற்கான வெறும் வார்த்தைகளாகத்தான் அவர் அந்த செம்மணியிலிருந்து வாகனத்தில் ஏறி அதை கடக்கின்ற போதே இந்த வாக்குறுதிகளும் காற்றிலே பறக்கக்கூடிய நிலைமை தான் காணப்படுகிறது. ஆகவே இந்த வாக்குறுதிகளை வைத்துக்கொண்டு தமிழ் மக்கள் அன்றோமர திசாநாயக்க அவர்கள் செம்மணி விவகாரத்திலோ இல்லை காணாமலாக்கப்பட்டவருடைய விவகாரத்திலோ இல்லை வேறு எந்த ஒரு விடயத்திலோ அவர்கள் நீதியை வழங்குவார்கள் என்று நாங்கள் எதிர்பார்த்து விட முடியாது. மக்களுடைய காணிகள் மக்களுக்கு என்று இதுவரை காலம் கூறி ஏமாற்றி கொண்டு 2 வருடமாகிவிட்டது. இன்று வரை அன்றோமர திசாநாயக்க அரசாங்கம் வழிவடக்கு யாழ்ப்பாணத்திலே ஒரு துண்டு காணியை கூட அவர்கள் விடுவிக்காத நிலைமை. மேலும் மேலும் இடங்களை அபகரிக்கின்ற நடவடிக்கை தான் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆகவே செம்மணி விவகாரம் மட்டுமல்ல, எந்த ஒரு விடயத்திலுமே அனுர அரசாங்கத்தினுடைய வாக்குறுதிகள் பொய் வாக்குறுதிகளாகத்தான் அவை காலத்திலே காலத்தை கடத்துகின்ற நடவடிக்கையாக இருக்கும். அந்த வகையில் தான் இந்த செம்மணியில் வைத்து நீதியமைச்சர் ஹர்சன நாணயக்கார் அவர்கள் தெரிவித்த விடயத்தை கூட நான் பார்க்கின்றேன். ராமதரன், நீங்கள் அழுத்தத்தை திசை திருப்பும் ஒரு நோக்கமாக இந்த பயணம் அமைந்திருக்கின்ற என்று கூறும்பொழுது ராமதரன் நீதியமைச்சருடைய இந்த பயணத்தில் அவர் கூறிய அந்த வாக்குறுதிகள் தொடர்பாக நீங்கள் இப்பொழுது கூறும்பொழுது அவர்கள் சொல்வது மாதிரி பாரபட்சமின்றி அதற்கான நிதி ஒதுக்கீடுகள் செயல்படுத்துவார்கள் என்று நம்பலாமா? இல்லை, அவர்கள் வேறு வழி இல்லாமல் இந்த ஏற்கனவே இன்னொரு குறிக்கப்பட்ட காலத்துக்கு பின்னர் அடுத்த பருவமழை வருட இறுதியிலே ஆரம்பித்து விடும். அதுக்கு இடைப்பட்ட காலத்திலே அநேகமாக இன்னொரு இந்த 3ஆம் கட்டத்தினுடைய 2ஆம் கட்ட பணிகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டு பின்னர் அது தொடர்கின்ற போது இப்ப நீதிமன்றத்தால் ஏற்கனவே அனுமதிக்கப்பட்ட நாட்கள் முடிவடைகின்ற போது அதற்கு பின்னராக மீண்டும் அதற்கான அடுத்த கட்ட ஒரு இடைவெளி ஒன்று ஏற்படும். ஆகவே அந்த நடவடிக்கைகள் ஏதோ ஒரு விதத்திலே இவர்களால் திட்டமிட்ட வகையிலே ஏதாவது ஒரு தடை தாமதங்களை ஏற்படுத்தி கொண்டு அந்த விடயங்களை எல்லாம் அவர்கள் செய்வார்கள். அதை கடந்து நீதியை நிலைநாட்டுவதற்கு இவர்கள் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுப்பார்கள் என்று நாங்கள் கருதுவதற்கு இல்லை. என்றால் ஏற்கனவே அதற்கான வாய்ப்புகள் அவர்கள் தங்களை நிரூபிப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்கனவே இருந்தது. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், அந்த யூனிசெப் அந்த இலட்சியனை பொறிக்கப்பட்ட அந்த புத்தக பையோடு ஒரு சிறுமியினுடைய உடல் மீட்கப்பட்டது. அதைவிட மேலும் பல ஆதாரங்கள் எல்லாம் அங்கே கிடைக்கப்பெற்றது. அவ்வாறு கிடைக்கப்பட்ட சான்றாதாரங்களை கூட இல்லை அந்த 80 தொகுதிகளை கூட அதை ஆய்வுக்குட்படுத்தி அவசரமாக அதை ஆய்வுக்குட்படுத்தி அந்த ஒரு விடயத்தை வைத்துக் கொண்டாவது சில விடயங்களை செய்திருக்கலாம். இல்லை, இவர்கள் இன்று வரை நான் நினைக்கிறேன் இப்போது அண்மையில் கூட லான்ஸ் கார்பரல் சோமரத்ன ராஜபக்ச அவருடைய மனைவி மீண்டும் ஜனாதிபதிக்கு ஒரு கடிதம் எழுதியிருப்பதாக அறியக்கூடியதாக இருக்கின்றது. ஆக இன்று வரை அந்த லான்ஸ் கார்பரல் சோமரத்ன ராஜபக்சவை இந்த செம்மணி வாரத்தினுடைய ஒரு சாட்சியமாக அவரை மீண்டும் அதை உயிரூட்டுவதற்கோ இல்லை அவர் கோரியதை போன்ற ஒரு சர்வதேச மேற்பார்வையிலே அந்த விசாரணை குழு ஒன்றை அமைத்து அவருடைய சாட்சியங்களை எடுப்பதற்கோ இந்த அரசாங்கம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. சரி, அதை விடு அவர்கள் அந்த நம்பிக்கையை கூட இந்த உள்ளக பொறிமுறைக்குள்ளாக நாங்கள் இந்த அன்றோமர திசாநாயக்க அரசாங்கம் நேர்மையாக இந்த விடயத்தை முன்கொண்டும் என்று செல்லும் என்ற நம்பிக்கையை அந்த சோமரத்ன ராஜபக்சவுக்கு ஒரு சிங்கள படை அதிகாரிக்கு இவர்களால் வழங்க முடியாமல் இருக்கின்றதால் தமிழ் மக்கள் எப்படி இவர்களுடைய வாக்குறுதியை நம்புவது, தமிழ் மக்களை எப்படி இவர்கள் நம்ப வைப்பார்கள்? ஆகவே முதலிலே அவரை அந்த சம்மதிக்க வைத்திருக்க வேண்டும், அவருக்கு அந்த நம்பிக்கையை ஊட்டி இருக்க வேண்டும். இல்லை, நீங்கள் கோருவதும்படி நாங்கள் சர்வதேச விசாரணை தேவையில்லை, நாங்கள் உள்ளக பொறிமுறைக்குள்ளாக எங்களுடைய நீதி கட்டமைப்புக்குள்ளாகவே இந்த அரசாங்கம் நேர்மையான ஒரு விசாரணையை நடத்தி உங்களுடைய வாக்குமூலங்களின் அடிப்படையில சிறந்த ஒரு நீதியை வழங்க உங்களால் முடியும் என்ற நம்பிக்கை ஏன் இன்று வரை அந்த சோமன ராஜபக்சவுக்கு உங்களால் தர முடியவில்லை? அப்படி கொடுத்து அவரை ஒரு சாட்சியமாக எடுத்து அந்த முன்னர் 98ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட அந்த அகழ்வு நடவடிக்கை அப்போது நடைபெற்ற அந்த வழக்கோடு இந்த தற்போதைய சிந்துபாத்தி மயான விடயத்தையும் ஒன்றாக இணைத்து ஏன் உங்களால் இந்த செம்மணி விவகாரத்தை ஒரு பறந்துபட்டதாக உடனடி விளைவை ஏற்படுத்தக்கூடிய செயல்முறைக்கு கொண்டு செல்ல முடியாமல் இருக்கின்றது. ஆகவே இவர்கள் செய்ய வேண்டிய விடயத்தை செய்ய மாட்டார்கள். ஏனால் செய்தால் இவர்கள் சிக்கி விடுவார்கள். நாங்கள் தொடர்ந்து கூறுவதை போன்று ஸ்ரீலங்கா இராணுவத்தினர் மீதும் ஆக்கிரமிக்கப்பட்ட பௌத்த விகாரை மீதும் இவர்களினால் கை வைக்க முடியாது. அந்த 2 மீது இவர்கள் கை வைத்து விட்டால் அரசியல் தற்கொலை செய்வதற்கு சமனாகும். ஆகவே இவர்கள் அந்த விடயத்தை எப்படி என காலத்தை கடத்துவதற்குத்தான் இவர்கள் முயற்சி செய்வார்கள். ஆகவே இதிலே இவர்கள் நாங்கள் முன்னர் குறிப்பிட்டதை போன்று வெறும் வாக்குறுதிகளாக அவர் வாகனத்தில் ஏறி செல்கின்ற போதே அவர்கள் நிச்சயமாக நான் நினைக்கிறேன் எங்க ஒரு இடத்துல வாகனத்தை நிறுத்தி தங்களுடைய காலிலே ஒட்டி இருக்கக்கூடிய அந்த செம்மணி மணலை கூட கழுவி சுத்தம் செய்து விட்டு தான் இவர்கள் அந்த செம்மணி வளாகத்தை விட்டு இல்லை அந்த பிராந்தியத்தை விட்டு இவர்கள் வெளியேறியிருப்பார் நம்புகின்றேன். அவ்வளவு தூரத்துக்கு இவர்கள் அந்த செம்மணியில இருக்கின்ற அந்த தமிழர்களுடைய அந்த மண்ணில் கூட தமிழர்களுடைய அந்த அவ்வளவு குரல்
இருக்கின்றது. அவர்கள் அந்த நீதிக்கான ஓலம் அங்கே இருக்கின்றது. ஆகவே அந்த மண்ணை கூட கொழும்பு கொண்டு சென்று விட செல்லக்கூடாது என்பதை அவர்கள் ஒருவேளை கவனமாக இருந்திருப்பார்கள். அவ்வளவு தூரத்துக்கு அவர்களிடம் நாங்கள் வேறு எதையுமே எதிர்பார்க்க முடியாது. அன்றோமரது ஜனநாயக அரசாங்கம் மட்டுமல்ல, நாங்கள் அதை தொடர்ச்சியாக கூறுவது, ஆண்டவனே வந்தாலும் இந்த ஒற்றையாட்சி அரசியலமைப்பு இந்த பௌத்த சிங்கள பேரினவாதத்துடைய கடிவாளத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள் இயங்கக்கூடியதாக அந்த ஜனாதிபதி கதிரை இருக்கின்ற வரை இவர்களினால் தமிழ் மக்களுக்கு கனவில் கூட இவர்கள் எதையுமே செய்துவிட முடியாது. செம்மணி என்பது அதை விட மேலானது. ஏனால் அந்த சிங்கள இராணுவத்தினர் தான் இதற்கான மூலகர்த்தாக்கள், குற்றவாளிகள். ஆகவே அவர்களை கட்டளையிட்டவர்கள், அவர்களை ஏவியவர்கள் என்று தொடர்ச்சியாக அந்த அந்த வரிசையிலே வருகின்ற போது பலர் அதிலே சிக்க வேண்டிய ஒரு நிலைமை உருவாகும். ஆகவே இந்த அரசாங்கம் இவர்கள் இது தமிழ் மக்களுக்கான எந்த ஒரு விடயத்திலும் நீதியாக நடக்கவும் மாட்டார்கள். அதுதான் வளர்ந்து காணாமலாக்கப்பட்டவருடைய நீதியே இல்லாத நாட்டிலே நீதி அமைச்சர் இதற்கு உள்ளக பொறிமுறை நம்பிக்கை இல்லை. சர்வதேச மேற்பார்வையில் அகழ்வு முன்னெடுக்கப்பட வேண்டும். சர்வதேச விசாரணை மூலம்தான் உண்மைகள் கண்டறியப்படும் என்று ஆணித்தரமாக அவர் கூறியதுதான் உண்மை. அதை நாங்கள் இந்த இடத்துல மீண்டும் வழிமொழிவது பொருத்தமாக இருக்கும் என்று இதே நேரத்தில் ராமேந்திரம் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய அலுவலகம் OMP என்று ஆஃபீஸ் ஃபார் மிஸ்ஸிங் பர்சன்ஸ் என்ற அந்த அலுவலகத்திலிருந்து பிரதிநிதிகளும் கூட இது தொடர்பாக கருத்துக்களை கூறியிருக்கிறார்கள். என்ன கூறினார்கள்? அவர்களும் கிடைக்கின்ற சந்தர்ப்பத்திலே அவர்களும் சொல்வார்கள், தங்களுடைய விடயத்தை பதிவு செய்திருக்கின்றார்கள் தான் நம்புகின்றேன். அவர்கள் அரசாங்கம் தங்களுக்கான இதுக்கு நிதி ஒதுக்கினாலும் தாங்கள் சர்வதேச சட்டங்களுக்கு அமைவாக தான் இந்த அமைப்பு செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. அரசாங்கம் நிதி ஒதுக்கி விட்டது என்பதற்காக அரசாங்கத்துக்கோ இல்லை இந்த அரசியல் தரப்புக்கோ இல்லை இராணுவத்துக்கோ போலீசாருக்கோ யாருக்கு சார்பாகவும் நாங்கள் நடக்க மாட்டோம். நாங்கள் சர்வதேச சட்டத்தின்படி இந்த விடயத்திலே நேர்மையாக செயல்படுகின்றோம். ஆரம்பத்தில் ஒரு தவறான புரிதல்கள் இந்த விடயம் தொடர்பாக இருந்தது. ஆனால் காலப்போக்கில் இப்போது தங்களுடைய அமைப்பின் மீது மக்களுக்கு நம்பிக்கை மெல்ல மெல்ல வந்து கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு மாவட்டங்களிலும் தங்களுக்கான ஒரு வரவேற்பு அதிகரித்திருக்கின்றது. தினசரி சுமார் நூற்றுக்கணக்கானவர் தங்களுடைய அலுவலகங்களை நோக்கி வந்து இந்த காணாமலாக்கப்பட்டோர் தொடர்பான முறைப்பாடுகளை செய்து அதனூடாக ஏதாவது ஒரு நீதி கிடைக்கும் என்று அவர்கள் நம்புகின்றார்கள். ஆகவே உண்மைகளை மக்கள் மத்தியில் கொண்டு சென்று இந்த தங்களுடைய அமைப்பு தொடர்பாக ஊடகவியலாளர்கள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை கூறியிருக்கின்றார்கள். அவர்கள் கூறுகின்ற விடயம் என்பது தெற்கிழக்கு வேண்டும் என்றால் பொருத்தமாக இருக்கலாம். காணாமலாக்கப்பட்டோருடைய விவகாரம் என்பது இவர்கள் பொதுமைப்படுத்த பார்க்கின்றார்கள். இன்று காணாமலாக்கப்பட்டோர் விவகாரம் என்பது தமிழ் மக்களுடைய நிலை என்பது வேறு, தெற்கிழங்கையில் இருக்கக்கூடிய நிலைமை என்பது வேறு. இந்த தெற்கிழங்கையிலே காணாமலாக்கப்பட்டதாக போராடுகின்ற சிங்கள மக்கள் என்று ஆரம்ப காலத்திலிருந்து இராணுவத்திலே தப்பி ஓடியவர்கள், இராணுவத்திலிருந்து விலகியவர்கள். நாங்கள் ஏற்கனவே பல சந்தர்ப்பங்களில் கூறியிருக்கின்றோம். முல்லைத்தீவு இராணுவ முகாம் மீதான தாக்குதல் கிட்டத்தட்ட 1500க்கும் மேற்பட்ட ஓயாதலைகள் முதலாவது ஒன்று தாக்குதலிலே 1500க்கும் மேற்பட்ட ஸ்ரீலங்கா இராணுவத்தினர் அங்கே கொல்லப்பட்டார்கள். ஆனால் சந்திரிகா அம்மையாருடைய அரசாங்கம், நான் நினைக்கின்றேன், என்னுடைய நினைவு சரியாக இருந்தால் வெறுமனே 54 இராணுவத்தினர் தான் அதிலே உயிரிழந்ததாக உத்தியோகபூர்வமாக அறிவித்தது. அந்த 54 பேருடைய உடலங்களை மட்டும்தான் அவர்கள் பொறுப்பேற்றார்கள். மிகுதி அத்தனையுமே விடுதலை புலிகள் தங்களுடைய உடலங்களுக்கு இராணுவ சீருடைய போட்டுவிட்டு அவர்கள் ஏமாற்றுகின்றார்கள் என்பதாக கூறி அந்த உடலங்களை பொறுப்பேற்க மறுத்தார்கள். இன்று வரை அந்த 1500க்கும் மேற்பட்டவர்களிலே 54 பேருடைய உடலம் பொறுப்பெடுக்கப்பட்ட நிலைமையிலே சுமார் 1500 இராணுவத்தினர் அந்த ஓயாதலை ஒன்று தாக்குதலை கொல்லப்பட்டவர்களிலே இன்று வரை காணாமலாக்கப்பட்டவர்களாகத்தான் பட்டியலில் இருக்கின்றார். அவருடைய குடும்பத்தாருக்கு போரிலே அவர்கள் காணாமல் போய்விட்டார்கள் என்பதுதான் சொல்லப்பட்டிருக்கு. அதே போன்று பல ஆயிரக்கணக்கானவர்கள் இந்த யுத்தத்திலே இன்று மொத்தமாக 27,000 இராணுவம் தான் கொல்லப்பட்டதாக இராணுவம் கணக்கு சொல்கின்றது. ஆனால் நிச்சயமாக அது 50,000க்கும் மேற்பட்ட இராணுவத்தினர் இந்த போரிலே கொல்லப்பட்டிருப்பார். ஏனால் ஓயாதலை ஒன்று முல்லைத்தீவு தாக்குதலில் 1500 பேர் உயிரிழந்த நிலைமையிலே அதிலே 54 பேரை தான் இவர்கள் பொருட்படுத்தார்கள் என்றால் சிந்தித்து பாருங்கள், இவர்கள் எவ்வளவு தூரம் மூடி மறைக்கின்றார்கள் என்றால். அவ்வாறு அந்த 96ஆம் ஆண்டு அந்த ஓயாதலைகள் முதலாவது தாக்குதலிலே 1500க்கும் மேற்பட்ட உடலங்களை அரசாங்கம் பொருட்படுத்தியிருந்தால் அன்றே யுத்தம் முடிவுக்கு வந்திருக்கும். ஏனால் அந்த 1500 உடலங்களும் தெற்கிழங்கைக்கு அணிவகுத்து செல்கின்ற போது தெற்கிழங்கையிலே இருக்கக்கூடிய அத்தனை கிராமங்களிலும் சில வேளை அயல் ஒரு கிராமத்துக்குள்ளாகவே 10 இராணுவத்தினருடைய இறுதிச் சடங்கு இடம்பெறக்கூடிய ஒரு நிலைமை இருக்குமாக இருந்தால் ஒட்டுமொத்த சிங்கள தேசம் எதற்காக நாங்கள் இவ்வளவு பெரிய விலை கொடுக்க வேண்டும், இப்படி இத்தனை பேரை இழந்து நாங்கள் எதற்காக போரை செய்ய வேண்டும் என்ற ஒரு கேள்வி அங்கே எழுந்திருக்கும். அவை சிங்கள மக்களுடைய மனச்சாட்சி விழிப்படைந்திருக்கும். இவர்களுடைய கட்டுக்கதைகள் எல்லாம் அன்று தவிடுபொடியாக இருக்கும். போரை நிறுத்து, எங்களுடைய பிள்ளைகளை உயிரோடு கொண்டு வா, எங்களுடைய பிள்ளைகள் உயிரோடு வேண்டும் என்று சிங்கள இராணுவத்தில் இருந்த இராணுவ வீரர்களுடைய குடும்பத்தினர் அரசாங்கத்துக்கு எதிராக போராடுகின்ற நிலைமை ஒரு கிளர்ச்சியாக மாறியிருக்கும். அதை தடுக்க வேண்டும், அதை ஏற்படவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இவர்கள் காலத்துக்கு காலம் இந்த உடலங்களை எல்லாம் பொறுப்பேற்காது மறைத்தார்கள்.
அதே நேரத்திலே போர் நடைபெற்ற காலத்திலும், போருக்கு பின்னான காலத்திலும் இராணுவத்திடமிருந்து இராணுவ கெடுபிடிகள், இவ்வாறான போரிலே உயிரிழக்கக்கூடிய ஆபத்துக்களை எல்லாம் கருத்தில் கொண்டு போரை விட்டு தப்பியோடிய பலர் ஆயிரக்கணக்கானவர்கள் இருக்கின்றார்கள். இன்று வரை தப்பியோடியவர்கள் பெரும்பாலானவர்களை காணாமலாக்கப்பட்டவருடைய பட்டியல் தான் வைத்திருக்கின்றார்கள். ஆகவே காணாமலாக்கப்பட்டோர் என்றால் அவர்களும் காணாமலாக்கப்பட்டவர்கள் தான். ஆக அவர்களும் தங்களுடைய பிள்ளைகளை தேடி, தங்களுடைய உறவுகளை தேடி அலுவலகங்களை நோக்கி வருவது என்பது அது வேறு விடயம். ஆனால் தமிழர்களுடைய காணாமலாக்கப்பட்டவர் என்பது ஸ்ரீலங்கா இராணுவத்தினர், அதுவும் போருடைய இறுதி கால பகுதிகளிலே வலிந்து காணாமலாக்கப்பட்டவருடைய விவகாரம் என்பது சர்வதேச ரீதியாக அதுக்கு உடனடியாக பொறுப்பு சொல்லி ஆக வேண்டும். இவர்கள் காலத்தை இழுத்தடித்து அந்த மக்களையும் நேரடியாக கையளித்த சாட்சியங்களை மரணிக்க செய்து, அதற்கு பின்னர் காணாமலாக்கப்பட்டோர் என்ற பொதுமைப்பட்ட நிலைமைகள் கொண்டு வந்து காலங்களை இழுத்தடித்து ஏதாவது இழப்பீடுகள் இல்லை வேறு ஏதாவது விடயங்களுக்கு உள்ளாக அந்த விடயத்தை நீத்து போக செய்வதற்கு தான் அந்த அரசாங்கங்கள் மாறி மாறி வருகின்ற அரசாங்கங்கள் தங்களுடைய யுக்தியாக கையாண்டு வருகின்றது. அதுக்கு இந்த அனுர அரசாங்கமும் விதிவிலக்க அல்ல. OMB அலுவலகத்தை சர்வதேச தரத்திலே நீங்கள் என்னத்தை செய்தாலும் இன்று வரை அந்த வலிந்து காணாமலாக்கப்படுகின்ற போரினுடைய இறுதி கால பகுதியில் இன்று அனந்தி சசிதரன் அவர்கள் தன்னுடைய கணவரான எழிலன் அவர்களை தன்னுடைய கையாலே இராணுவத்திடம் ஒப்படைத்தார். வெள்ளைக்கொடியோடு சரணடைந்தவர்களுக்கு என்ன நடந்தது? புதுவை ரத்னதுரை உள்ளிட்டவர்களுக்கு என்ன நடந்தது? எத்தனையோ தளபதிகள், எத்தனையோ போராளிகள் தங்களுடைய கைகளினாலே அந்த குடும்பத்தினை ஒப்படைத்து விட்டு இன்று ஆயிரக்கணக்கானவர்கள் வீதியிலே இருந்து போராடுகின்றார்கள். அதிலே ஒரு விடயத்தை இந்த OMB அலுவலகத்தினால் அதில் ஏதாவது முன்னேற்றகரமான விசாரணைகளை நடத்த முடிந்தது. குறைந்தபட்சம் அனந்தி சசிதரன் அவருடைய விடயம் நீதிமன்றத்துக்கு சென்று அது நீதிமன்றத்திலே சாதகமாக அந்த கையெழுத்த இராணுவத்தினரை கூட கொண்டு வர வேண்டும் என்று கோட்டபோது நீதிமன்ற நடவடிக்கையின் ஊடாக அதை தடுத்து தாமதப்படுத்தப்பட்டு அது இழுத்தடிப்பு செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஏன் அந்த வாரத்தில் OMB அலுவலகம் தலையிட முடியாமல் இருக்கின்றது? ஏன் தலையிட்டு அந்த சம்பந்தப்பட்ட இராணுவத்தினரை கொண்டு வந்து சட்டத்தை முன் நிறுத்தி அந்த ஒரு நம்பிக்கையை தமிழ் மக்களிடத்தில் ஏற்படுத்த முடியாமல் இருக்கின்றது? ஆகவே இவர்கள் எப்படி கர்சன் நாணயக்கார் அவர்கள் கூறுவதை போன்று OMB அலுவலக அதிகாரிகள் கூறுவதும் வெறுமனே ஒரு வார்த்தை ஜாலங்கள் மட்டும்தான். வேணுமெனா சிங்கள மக்கள், ஏனால் சிங்கள மக்களை பொறுத்தவரையிலே அவர்களுக்கு பெரும்பாலான முடிவுகள் தெரிந்திருக்கு. ஆகவே உங்களுடன் நீங்கள் அவர்களை ஊக்குவிக்கின்றீர்கள். உங்களுடைய அமைப்பாளர்கள், உங்களுடைய ஏற்பாளர்கள் மூலமாக அவர்களை இவ்வாறான விசாரணை பொறிமுறைக்குள்ளாக எடுத்து அவர்களுக்கு இழப்பீடுகளை கொடுத்து அந்த நிதிகள் மூலமாக அவர்களை அப்படி அதிலிருந்து விடுவித்து மரண சான்றிதழை கொடுத்து அதை இல்லாமல் செய்ய வேண்டும் என்பதுதான் உங்களுடைய நோக்கங்கள். ஆகவே தெற்கிழங்கையிலே அது உங்களுடைய மக்கள் உங்களை என்ன செய்கின்றார்கள் ஏற்றுக்கொள்ள, அது உங்களுடைய பிரச்சனை, அதுக்கு நாங்கள் தலையிட முடியாது. ஆனால் வடக்கு கிழக்கிலே தமிழ் மக்களுடைய நிலைப்பாடு என்பது நிதியையோ இல்லை வேறு எந்த ஒரு இழப்பீடுகளையோ எதிர்பார்க்கவில்லை. நீதி ஒன்றுதான் வேண்டும். எங்களுடைய உறவுகளுக்கு என்ன நடந்தது, எங்கே எங்கே எங்களுடைய உறவுகள் எங்கே என்கின்ற அந்த கேள்விக்கு பதிலை மட்டும்தான் எதிர்பார்க்கின்றார்கள். அந்த பதில் மூலமாக அதுக்கு காரணமானவர் சட்டத்தை முன் நிறுத்தப்பட்டு நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய மக்களுடைய கோரிக்கை. அந்த கோரிக்கையை செவி சாய்ப்பதற்கு இந்த OMB அலுவலகம் என்பது அதை மூடி மறைப்பதற்கான ஒரு வெள்ளை அடிப்பு இயந்திரம் தான் OMB அலுவலகம். ஆகவே OMB அலுவலகம் அவர்கள் என்னதான் நான் ஏற்கனவே OMB அலுவலகத்தினுடைய சில ஒரு அமர்வுகளுக்கு சென்றிருக்கின்றேன். அங்கே அவர்கள் கூறுகின்ற வெளிப்பாடுகள் அத்தனையுமே அந்த பதவி நிலையில இருப்பவர்கள் அப்படித்தான் செயல்படுவார்கள். ஓஃப் த ரெக்கார்டாக அவர்கள் சொல்கின்ற விடயங்கள் எல்லாம் உண்மையிலே அவர்களும் மனிதர்கள் தான் என்ற வகையிலே அவர்களுக்கு சில விடயங்களை உணர்கின்றார்கள். ஆனால் அவர்கள் சம்பளத்தை வேண்டிக் கொண்டு, ஆனால் இன்று சொல்கின்ற அரசாங்கம் உங்களுக்கு சம்பளம் தந்தாலும் நாங்கள் நேர்மையாக இருப்போம் என்று. ஆனால் அது வெறும் வார்த்தை மட்டும்தான். அந்த சம்பளத்தை அரசாங்கத்திடம் சம்பளம் வாங்கி கொண்டு அரசாங்கத்துக்கு விசுவாசமாக அரசாங்கத்தினுடைய பாதுகாப்பு படை, அதாவது இராணுவம், கடற்படை, போலீஸ் எப்படியோ அதே போன்று OMBயும் அரசாங்கத்தினுடைய ஒரு படைப்பிரிவு. ஆகவே அரசாங்கத்தை இந்த விடயத்திலிருந்து தற்காத்துக் கொள்வதற்கு என்ன செய்ய முடியுமோ அதைத்தான் அவர்கள் செய்வார்கள். அதை கடந்து உங்களுடைய நீதியமைச்சர் கர்சன் நாணயக்காரவாக இருக்கட்டும், OMB அதிகாரியாக இருக்கட்டும், உங்களுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய ஒரே விடயம், உங்களுடைய வாக்குறுதிகளையோ இல்லை உங்களுடைய வருகையோ இல்லை உங்களுடைய எந்தவித விளக்கத்தையும் நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. செயல் விளைவை மட்டும்தான் தமிழ் மக்கள் எதிர்நோக்கி இருக்கின்றோம். ஆகவே காணாமலாகின்ற போர் முடிந்து 17 ஆண்டாகிவிட்டது. 300க்கும் மேற்பட்ட உறவுகள் இன்று நேரடியாக உயிர் வாழுகின்ற சாட்சிகளை நாங்கள் இழந்திருக்கின்றோம். உயிரோடு இருக்கக்கூடிய சாட்சியங்களுக்கு காலத்திலாவது அவருடைய உறவுகளுக்கு என்ன நடந்தது, அந்த வலிகளை நீங்கள் வார்த்தைகளால் சொல்லிவிட்டால் கடந்து விட முடியும். அந்த அண்ணா ஜனாதிபதி கூட சொன்னார், நான் கூட காணாமலாக்கப்பட்டவனுடைய வலிகளை உணர்ந்தவன் நேரடியாக. ஆக எங்களுக்கு அது தெரியும் என்று. தெரிந்த நீங்கள் இத்தனை ஆண்டுகளாக வந்து பதவிக்கு வந்து 2 ஆண்டுகள் காணாமலாக்கப்பட்ட ஒரு விவகாரத்துல என்ன ஒரு நடவடிக்கை முன்னெடுக்க முடியாது? ஏதாவது ஒருவருக்காவது உங்களால் தீர்வு காண முடிந்ததா? எத்தனை பேர், எத்தனை தாய்மார் தங்களுடைய பிள்ளைகள் வருவார்கள், தங்களுடைய மடியிலே தலை வைத்து படுக்க வைத்து அவர்களை ஒரு நேரம் ஒரு நேரம் ஒரு வாய் உணவை ஊட்டிவிட வேண்டும். அவர்களுடைய பசியை போக்குவதற்கு தங்களுடைய முதுமை காலத்தில் கூட ஏதாவது அவர்களுக்கு பிடித்த உணவை செய்து கொடுக்க வேண்டும். இவ்வளவு கனவுகளோடு இருக்கின்றார்கள்.
அந்த 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 பெற்றோருடைய கனவுகள், அந்த இறுதி இறுதி தருணங்களை எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுடைய அந்த ஆத்மாக்களை உங்களால் ஏதாவது திருப்திப்படுத்த முடிகின்றது? ஒன்றுமே இல்லை. ஆகவே இது எல்லாமே ஏமாற்று வார்த்தைகளாகத்தான் நான் பார்க்கின்றேன். அவர்கள் எந்த ஒரு 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 துளியளவு நம்பிக்கையோ, துளியளவு முன்னேற்றமோ இந்த OMB அலுவலகத்தினால் காணாமலாக்கப்பட்டோருடைய விவகாரத்திலே செய்துவிட முடியாது என்பதை நான் ஆணித்தரமாக நம்புகிறேன். ஆம், இதில் ஒரு வேடிக்கையான விடயம் என்னவென்றால் ராமேந்திரன், நீங்கள் கூறியது போல் இராணுவத்தினர் படுகொலையில் ஈடுபட்டிருந்தால் அதற்கான ஆதாரங்களை முன்வைத்தால் நிச்சயமாக நாம் இராணுவத்துக்கு எதிராக நடவடிக்கை எடுப்போம் என்று இவர்கள் கூறுகிறார்கள். நான் உடனடியாக யோசித்தேன், புதிதாக ஒரு ஏமாற்றுவதற்கான ஒரு யுத்தியை தேடுகிறார்கள் போல் இருக்கின்றது. அங்கேதானே இருக்கிறார். நீங்கள் இப்பொழுது கூறினீர்கள், சோமரத்ன ராஜபக்ஷ கூறுகின்றார் தான் வந்து ஆதாரத்தை தெரிவிக்கின்றனர் கூறும்பொழுது ஏன் இப்படியான ஒரு கதையை கட்டி எழுப்ப வேண்டும் என்று நான் யோசிக்கின்றேன். அதற்கு காரணம் இது. இந்த கேள்வியை நான் உங்களிடம் கேட்டுத்தான் ஆக வேண்டும். உங்களுக்கு தெரியும், சமீபத்தில் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய பிரதிநிதிகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்ற பொழுது நீங்கள் இப்பொழுது கூறினீர்கள் ஒரு அழுத்தத்தின் பிரகாரம் தான் இந்த நீதியமைச்சர் இங்கே வந்தார் என்று சொன்னால், வெளிநாட்டு தலையீடு இல்லாமல் நாங்கள் இங்கே எங்களுடைய கட்டுப்பாட்டில் உள்ளக பொறிமுறையினூடாக நாங்கள் இங்கே இதற்கான சரியான வகையில் செயல்படுகிறோம் என்று காட்டுவதற்கான ஒரு நாடகமாக நீங்கள் இதை பார்க்கிறீர்களா? நிச்சயமாக நீங்க முதல்ல கேட்டதை போன்று சோமரத்ன ராஜபக்சவை இந்த விசாரணை, அதாவது சிந்துபாத் இந்து மயானத்தோடு இணைத்து இந்த விடயத்தை முன்னெடுத்தால் மிக விரைவிலே உண்மைகளை நெருங்க முடியும். மிக விரைவாகவே ஏற்கனவே அவர் பெயர் குறிப்பிட்டு சொல்லி இருக்கின்றார். அவர்கள் எங்கெங்கு இப்போது எங்கே இருக்கின்றார்கள், எப்படி இருக்கின்றார்கள் என்ற விடயம் எல்லாம் அவருக்கு நன்றாகவே தெரியும். தன்னுடைய கைகளிலே, தன்னுடைய கண்ணுக்கு முன்னாலே தமிழ் மக்களை அடித்து துன்புறுத்தி படுகொலை செய்த இராணுவ அதிகாரிகளையும் இராணுவத்தினரையும் தனக்கு நன்றாகவே தெரியும் என்றும், அவர்கள் தன்னுடைய கைகளிலே தான் உயிரோடு கைது செய்து சென்றவர்கள் பின்னர் சடலங்களாகவும் குற்றுயிரும் குலையுயிருமாக தன்னுடைய கைகளிலே கொண்டு தந்தவர்களை எல்லாம் தனக்கு நன்றாக தெரியும். ஆகவே தன்னோடு நின்று அந்த விடயங்களை செய்த எல்லா சாட்சியங்களையும் தான் வழங்க தயாராக இருக்கின்றனர் என்று கூறுகின்றார். ஆகவே நீங்கள் அங்கே அவரை முதலில் எடுங்கள் விசாரணை. அப்போது உங்களுக்கு தேவையான இராணுவத்தினர் குற்றம் செய்தார்களா இல்லையா என்பது வெளிப்படையாக வரும். அதற்கு பின்னர் நீங்கள் நடவடிக்கை எடுக்க முடியும். அதை விட நான் சற்று முன்னர் குறிப்பிட்டதை போன்று அனந்தி சசிதரன் உள்ளிட்ட பல ஆயிரக்கணக்கானவர்கள் உறவுகளை நேரடியாக யாரிடமும் கையளிக்கவில்லை, வேற்று இருக்கிற வாசிகளிடம் கையளிக்கவில்லை. இறுதி போரை வழிநடத்தி தலைமை தாங்கி நடத்திய அந்த இராணுவ அதிகாரிகளிடம்தான் ஆயிரக்கணக்கான எங்களுடைய உறவுகளை எங்களுடைய மக்கள் கையெழுத்து விட்டு இந்த 6 ஆண்டுகள் கடந்து வீதியில என்று நீதிக்காக போராடி கொண்டிருக்கின்றார்கள். 17 ஆண்டுகள் ஆகிவிட்டது அவர்கள் கையை ஒப்படைக்கப்பட்டு. என்ன நடந்தது என்றே தெரியவில்லை. இன்று பட்டுவாவில் இருக்கக்கூடிய அந்த கோத்தபாய படை முகாமில் இருக்கக்கூடிய அந்த விகாரைக்கு கீழாக பாரிய மனித புதைகுழி இருக்கலாம் என்று தொடர்ச்சியாக வலியுறுத்தப்படும். அண்மையில் கூட ரவிகரன் அவர்கள், பாராளுமன்ற ரவிகரன் கூட மீண்டும் அந்த விடயத்தை அழுத்தமாக கூறியிருக்கின்றார். இன்று வரை அது தொடர்பாக எந்தவித கரிசனையும் முன்னெடுக்கப்படவில்லை. ஆகவே அந்த போருடைய இறுதி கால பகுதியில் இவ்வாறு இராணுவத்திடம் கையளிக்கப்பட்ட வெள்ளை கொடியோடு சரணடைந்தவர்கள் படுகொலை செய்யப்பட்டு அந்த புதைக்கப்பட்ட இடத்தில் தான் அங்கே விகாரை அமைக்கப்பட்டிருக்கின்றது என்பது வலுவாக நம்பப்படுகின்றது. ஆகவே அந்த விடயங்கள் எல்லாம் இன்று வரை இவர்கள் மௌனமாக இருக்கின்றார்கள். ஆகவே இராணுவத்தினர் மீதான குற்றங்கள் நிரூபிக்கப்பட வேண்டுமாக இருந்தால் அதற்கான களத்தை, வாசலை நீங்களாம் திறக்க வேண்டும். அதுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் நாங்கள் அவர்கள் நிரூபிக்கப்பட்டால் தண்டிக்கப்படுவோம் என்று கூறுவது பற்றி ஏமாற்று வார்த்தை தான். ஆகவே நாங்கள் ஆரம்பத்தில் கூறுவதை போன்று இவர்கள் வெறுமனே வார்த்தை ஜாலங்களினால் தமிழ் மக்களை ஏமாற்ற முற்படுகின்றனர். மற்ற நீங்கள் கேட்டதை போன்று ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி ஐரோப்பிய ஒன்றிய குழு செம்மணி 3ஆம் கட்ட அகழ்பணி தொடங்குகின்ற போது ஐரோப்பிய ஒன்றிய தூதுக்குழு வருகை தந்து 22ஆம் தேதி முதல் அவர்கள் இந்த அகழ்வு நடவடிக்கைகளை பார்வையிடுவார்கள் என்று சொல்லப்பட்டது. அதற்கான அனுமதி இங்கே வந்து இந்த செம்மணி புதைகுழி அகழ்வு நடவடிக்கையை அவர்கள் பார்வையிடுவதாக இருந்தார்கள். ஆனால் இன்று 2 மாதங்களாகிவிட்டது. அவர்களுடைய வருகை தொடர்பாக எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை. ஒருவேளை நீங்கள் குறிப்பிட்டதை போன்று எதிர்வரும் வாரத்திலே ஐரோப்பிய ஒன்றிய குழுவினரோ இல்லை வேறு சர்வதேச தரப்பினரோ இங்கே வருகை தருவதற்கான முஸ்பிகள் ஏதாவது மீளவும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றதா என்று தெரியவில்லை. ஒருவேளை அந்த விடயங்களை எல்லாம் நாங்கள் போய் பார்த்திருக்கின்றோம், நாங்களே எல்லா விடயங்களையும் பார்த்து அதுக்கான தீர்வுகளை வழங்குவோம் என்பதாக, அதுக்கான நடவடிக்கை முன்னெடுத்து வருகின்றோம் என்பதாக ஒரு கணக்கு காட்டுவதற்காகத்தான் இவர்கள் வந்திருக்கின்றார்களே. ஆரம்பத்தில் நான் கூறியதை போன்று எங்களுடைய கண்ணுக்கு தெரியாமல் சர்வதேச ரீதியாக அந்த செம்மணியில தினம் தோண்டப்படுகின்ற அந்த 80 தொகுதிகளுடைய அதிர்வலைகள் இலங்கை அரசாங்கத்தின் மீது சர்வதேச அழுத்தங்களாக ஏதோ ஒரு விதத்திலே பிரயோகிக்கப்பட்டு வருகின்றது என்பதை நாங்கள் நம்பக்கூடியதாக இருக்கின்றது. அதனுடைய பிரதிபலிப்பாகவும் வரக்கூடிய சர்வதேச குழுவை தாமதப்படுத்துவதற்கோ இல்லை தங்களுடைய தலையீட்டிலே இதற்கான நீதி வழங்கப்படும் என்கின்ற ஒரு செய்தியை சொல்வதற்கு, திசை திருப்புவதற்கு கூட இந்த விடயம் இருக்கலாம் என்பதை மறுப்பதற்கு இல்லை. இன்னொரு விடயம் என்னவென்றால் ராமேந்திரன், இப்ப நீங்கள் இந்த சோமரத்ன ராஜபக்ஷ தொடர்பாக நீங்கள் அடிக்கடி கூறும் பொழுது என்ன காரணத்துக்காக அனுரகுமார திசாநாயக்கவுடைய அரசாங்கம் இவரிடமிருந்து வாக்குமூலத்தை பெறுவதற்கு ஏன் தயங்குகிறார்கள்?
இல்ல அவர்களுக்கு அதற்கான நீதியை நிலைநாட்ட வேண்டுமென்றோ, இல்லை அதற்கு கிட்ட நெருங்க வேண்டுமென்றோ, இல்லை உண்மையாக செயல்பட வேண்டுமென்றோ அவர்களுக்கு நோக்கம் இல்லை. அவர்கள் இந்த விடயத்தை கடந்து செல்ல வேண்டும் என்று பார்க்கின்றார்கள். ஆகவே வலுவான சாட்சியங்களை எப்போதாவது தவிர்த்துவிட்டு, இப்படியாக அகழ்வு நடவடிக்கைகளை மேற்கொள்வதும், அத நடைபெறுகின்ற போது அது திசை திருப்பு சம்பவங்களினூடாக உங்களுக்கு தெரியும் இன்று செம்மணி விடயத்தை பேசுபவர்களுடைய எண்ணிக்கை என்பது மிக குறைவு. இன்று தினம் தினம் புது புது விதமான கோமாளித்தனங்கள் எல்லாம் தமிழர் தாயகத்திலே அரங்கேற்றப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இன்று தமிழ் மக்களுடைய வாக்குகளால் தெரிவு செய்யப்பட்ட கோமாளிகள் இன்று பாராளுமன்ற உறுப்பினர்களாக ஆக்கப்பட்டு, இன்று அப்படியான கோமாளிகளை வைத்தும், இல்லை திசை திருப்பு நடவடிக்கைகளை வைத்தும் அவர்கள் இந்த செம்மணி விவகாரத்தை நன்கு கட்டமைக்கப்பட்ட ரீதியாக அதை இருட்டடிப்பு செய்து வருகின்றார்கள். ஆகவே ஒட்டுமொத்த அதாவது ஒரு அச்சூடகங்கள் என்பதை கடந்து இன்று பொதுமக்களுடைய விரல் நுனி வரை சமூக வலைத்தளங்களை ஆக்கிரமித்திருக்கின்றது. இது தேடிச் சென்று பத்திரிகை பார்ப்பதோ, தொலைக்காட்சியில செய்தி பார்ப்பதோ என்பதோ மிக மிக அரிதான ஒன்றாக மாறி வருகின்றது. ஆகவே சமூக வலைத்தளங்களோடு திருப்திப்படக்கூடிய எங்களுடைய மக்களை இப்படியான கோமாளிகளுடைய கோமாளி கூத்துக்களையும், இல்லை இவர்களுடைய திசை திருப்பு நாடகங்களின் மூலமாக அந்த சமூக வலைத்தளங்களை நிரம்ப வைத்து, அதற்குள்ளாக இந்த செம்மணி விவகாரத்தை 10ஓடு 11ஆக மூடி மறைத்து விட்டால் மக்களிடமிருந்து இந்த விடயங்களை எல்லாம் மறைத்து விடலாம் என்று இவர்கள் நம்புகின்றார்கள். ஆகவே அப்படியான ஒரு உபாயத்திலே பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கம் எப்படி சோமரட்ன ராஜபக்சவை ஒரு சாட்சியமாக அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள்? எப்படி அவருடைய விசாரணைக்கு வழிவிடுவார்கள்? அது அரசியல் தற்கொலைக்கு சமன். ஆகவே இவர்கள் என்னத்தை கூறினாலும் இவர்கள் செம்மணி விவகாரம் மட்டுமல்ல, தமிழ் மக்களுடைய விடயத்திலே ஒரு சிறு நம்பிக்கை ஒளியை ஏற்படுத்தக்கூடிய வகையிலான எந்த ஒரு செயல்பாடுகளை மேற்கொள்வதற்கு உளப்பூர்வமாக அவர்கள் தயாராக இல்லை என்பதுதான் இதனுடைய நேரடியான பதிலாக என்னால் கூற முடியும். இதே நேரத்தில் ராமேந்திரன் தமிழ் தரப்பை எடுத்து பார்த்தீர்கள் என்றால், இப்ப சோமரத்ன ராஜபக்ஷவுடைய இந்த நிலைமையை சர்வதேசத்துக்கு எடுத்து கூறுவதற்கு ஒரு சந்தர்ப்பமாக இருக்கின்றது. அதே நேரத்தில் இந்த அகழ்வு பணி தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒவ்வொரு தடவையும் அவர்கள் இந்த ஊடகத்தினூடாக எவ்வளவு எலும்புக்கூடுகள் அங்கே அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற விடயங்களை கூறும் பொழுது, இந்த விடயங்களை ஏன் தூதுவரகங்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் ஒரு அறிக்கையாக தொடர்ச்சியாக ஏன் அனுப்ப முடியாமல் இருக்கிறது? அதுக்கான வாய்ப்புகள் இல்லையா தமிழ் தரப்பிடம்? தமிழ் தரப்புகளிடமும் அவ்வாறான ஒரு ஒருங்கிணைந்த செயல்பாடு தான் நாங்கள் ஆரம்பத்தில் கூறுவதை போன்று அவர்களிடம் ஒரு தொடர்ந்தேர்ச்சியான ஒரு அவதானிப்போ தலையீடோ இல்லை. ஒரு செம்மணி விவகாரம் அவர்களும் இழுத்த இழுப்புக்கு இழுபட்டு சென்று அவர்களும் தமிழ் மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு செயல்பாட்டில் தான் ஈடுபட்டு வருகின்றார்கள். இதிலே எவருமே விதிவிலக்கல்ல. இந்த செம்மணி விவகாரத்தினுடைய தாற்பயம் அவர்களுக்கு நன்றாக தெரியும். சோமரட்ன ராஜபக்ச ஒரு வலுவான சாட்சியம் என்பது அவர்களுக்கு நன்றாகவே தெரியும். இன்று வரை அந்த செம்மணி விவகாரத்திலே இந்த அரசாங்கத்தை நெருக்கடிக்குள்ளாகக்கூடிய வகையிலோ, இல்லை ஒரு சர்வதேச மேற்பார்வை என்று எல்லோருமே இந்த அணையா விளக்கு போராட்டத்தின் போது மிக ஆணித்தரமாக முன்வைக்கப்பட்டது இந்த கோரிக்கை. சர்வதேச மேற்பார்வை, சர்வதேச விசாரணை, இந்த இரண்டின் மூலம்தான் செம்மணியிலே நீதி கிடைக்கும் என்று தமிழ் தரப்பு நம்புகின்றார் என்று கூறப்பட்டது. ஆனால் இன்று வரை அதை வலுவாக முன்னெடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களோ இல்லை தமிழ் தரப்பு அந்த விடயத்தை அந்த தொடர்புபட்ட தரப்புகளிடம் அது வலியுறுத்தவில்லை. இலங்கை அரசாங்கம் அதுக்கான வழிவகைகளை செய்யாது. ஆனால் சர்வதேச நாணய நிதியம் இன்று சர்வதேச நாணய நிதியம் ஒவ்வொரு கட்ட சுற்று பேச்சுவார்த்தைகள் இடம்பெறுகின்றது. ஏன் சர்வதேச நாணய நிதிய தரப்புகளோடு தொடர்ச்சியாக பேசி அந்த நிபந்தனையில் ஒன்றாக இந்த நிபந்தனையை உள்வாங்குவதற்குரிய அவர்கள் செய்கின்றார்களோ இல்லையோ அந்த முயற்சியை நாங்கள் எடுக்க வேண்டும். நாங்கள் அந்த முயற்சிகளை தொடர்ந்து நாங்கள் அதை செய்கின்ற போதுதான் அதுக்கான கதவுகள் திறக்கப்படும். ஆகவே அந்த முயற்சிகள் எதுவுமே நாங்கள் எடுக்கவில்லை. ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு அந்த ESP+ வரிச்சலுகையை கொடுக்கின்ற போது நீங்கள் இந்த நிபந்தனையை ஒன்றாக முன்வையுங்கள். சர்வதேச பொறிமுறையினூடாக சர்வதேச தரத்திலே இந்த செம்மணி அகழ்வுகள் இடம்பெற வேண்டும், அது பாதுகாக்கப்பட வேண்டும் என்று. இன்று நான் நினைக்கிறேன் ஸ்கொட்லாண்டிலோ இங்கே ஒரு ஆய்வுக்கூடத்திலே ஏற்கனவே எடுக்கப்பட்ட 15க்கும் மேற்பட்ட அந்த 8 தொகுதிகள் செம்மணியிலே 98ஆம் ஆண்டு எடுக்கப்பட்ட 8 தொகுதிகள் பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இன்று அவற்றை உடனடியாக எடுத்து ஆய்வு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை எல்லாம் முன்வைக்கப்பட்டு வருகின்றது. அவை ஏதோ ஒரு விடயத்திலே நாங்கள் தொடர்ந்து அந்த விடயங்களை முன்னெடுப்பதற்கு இவர்கள் தவறிக்கொண்டு காணாமலாக்கப்பட்டோடு மக்கள் போராட்டம் செய்கின்ற போது அந்த போராட்டத்தில் வந்து தலையை காட்டிவிட்டு செல்வதோடு உடனடியாக அதற்கு பின்னர் ஒரு அறிக்கையை விடுவது, இல்லை பாராளுமன்றத்தில் ஒரு நாள் பேச்சு, அதோடு கடந்து விடுகின்றார்கள். ஆகவே யாராவது ஒரு தரப்பு இதை தொடர்ச்சியாக செம்மணி விவகாரத்திலே ஒரு கவனஈர்ப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையிலே இன்று நாங்கள் கொக்கு தொடுவாய் மனித புதைகுழி தோண்டப்படுகின்ற போதும் இதே நிலம் உருவானது. ஏன் இப்போது செம்மணி சிந்துவாத்தி இந்த மயானத்துக்கு முன்பாக ஒரு தொடர் உண்ணாவிரத போராட்டத்தை இல்லை தொடர் கவனஈர்ப்பு போராட்டத்தை இந்த தரப்புகளால் ஏன் முன்னெடுக்க முடியவில்லை? பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்று தமிழ் மக்களுடைய வாக்குகளால் தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் அந்த இடத்துல இருந்து கொண்டு சர்வதேச மேற்பார்வையிலே இந்த அகழ்வு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட வேண்டும், அகழ்வு தொடர்பாக சர்வதேச விசாரணை உடனடியாக மேற்கொள்ளப்பட வேண்டும் என்கின்ற ஒரு 2 கோரிக்கைகளை முன்வைத்து இந்த போராட்டத்தை முன்னெடுக்க முடியாது.
ஏன் பாராளுமன்றத்தில் உங்களால் ஒருங்கிணைந்து அதற்கான ஒரு போராட்டங்களை முன்னெடுக்க முடியவில்லை? ஏன் கொழும்பிலே அதற்கான ஒரு ஒரு இந்த சுரேஷ் ஆலைவுக்காக போலியாக அவர்கள் ஒரு சாத்வீக போராட்டம் என்ற பெயரிலே ஒரு அமைதியின்மை ஏற்படுத்த முற்படும். ஏன் நாங்கள் எங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை அங்கே வைத்து கொழும்பிலே ஒரு போராட்டத்தை உங்களால் செய்ய முடியவில்லை? ஆகவே அவர்களால் செய்ய முடியும். ஆனால் அனுர அரசாங்கத்தை போன்று எங்களுடைய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களும் தமிழ் மக்களுக்கு எதுவுமே நீதியான ஒன்றை செய்வதற்கு அவர்கள் விரும்பவில்லை. அவர்களும் ஏதோ கடமைக்கு இருந்துவிட்டு அடையாள அரசியலை செய்துவிட்டு மீண்டும் அந்த பதவிகளை தற்காத்துக் கொள்வதற்கும் இல்லை மீண்டும் ஒரு தேர்தலிலே புதிய பதவிகளை அடைவதற்குமாகத்தான் அவர்களுடைய எத்தனைப்புகள் எல்லாம் இருக்கின்றதே தவிர இன்று இவர்களுடைய சாட்சியாகத்தான் இந்த விடயங்கள் எல்லாம் அரங்கேறிக் கொண்டிருக்கின்றது. ஆகவே அவர்களிடம் மீளவும் நாங்கள் இந்த விடயங்களை எதிர்பார்ப்பது என்று என்னை பொறுத்தவரையிலே ஒரு மடமைத்தனம் என்று நான் கருதுகின்றேன். நன்றி ராமதரன். இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் நீதி அமைச்சர் செம்மணிக்கு பயணத்தை மேற்கொண்டிருந்தார். அந்த பயணத்தின் பொழுது நடந்த விடயங்களை உயிரோடை தமிழ் உறவுகளோடு பகிர்ந்து கொண்டமைக்காக உயிரோடை தமிழ் அன்பர்கள் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சி இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். நிச்சயமான நன்றி, வணக்கம்.